அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஒரு சில பேர்கள் தொழிலில் என்ன செய்வாங்கன்னா, நல்ல வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும், கூட்டங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். இது எதிரிகளுக்கு பிடிக்காம என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த தொழிலை முடக்கியிருப்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது மாதிரி விஷயங்கள் பண்ணி அந்த தொழிலை வளர விடாமல் ஒரு சில பேர்களை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முடக்கியிருப்பாங்க. அப்பேற்பட்ட முடக்கம் இருந்தாலும் சரிங்களா, ஒரு சில குடும்பங்களில் நல்லா வளர்ந்து வருவாங்க. அந்த வளர்ச்சி எதிரிகளுக்கு பிடிக்காம என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, எதிரிகள் அந்த குடும்பத்தை வளர விடாமல் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முடக்கியிருப்பாங்க. முடக்கிறது அப்படின்னா கட்டு போகிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி முடக்கின பிரச்சனைகளுக்கு பூராமே எளிமையான ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா, அந்த முடக்கத்தை சரி பண்ணியிருக்க முடியும். சரிங்களா? இதற்காக நம்ம போய் பெரிய பெரிய மாந்திரீக பூஜைகள் பண்ண வேண்டிங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய சித்த பெருமக்கள் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, எளிமையாகவே விபூதிகள் மூலியமாகவோ எலுமிச்சம்பழங்கள் மூலியமாகவோ ஒரு சில மூலிகை மைகள் மூலியமாகவோ என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, எப்பேற்பட்ட பெரிய பிரச்சனைகளையுமே சரி செய்யக்கூடிய எளிமையான வழிகளையுமே ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த முறையில் ஒரு வகையான முடக்கத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி மாந்திரீகத்தில் எதிரிகள் வளரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பேற்பட்ட முடக்கங்கள் போட்டிருந்தாலும் சரிங்களா, இந்த செய்வனை, ஏவல், பில்லி, சூனியம், இந்த மாதிரி தொழில் சில பேர் தொழிலை வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடக்கம் போட்டிருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய இந்த முறையை நீங்கள் பண்ணி வந்தாவே போதும். நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு மையை மட்டும் நீங்கள் தினசரி இந்த நெற்றியில் நீங்கள் வச்சுக்கிட்டு போனாவே போதும். எப்பேற்பட்ட முடக்கமே 21 நாளைக்குள்ளேவே அந்த முடக்கம் எல்லாமே உடஞ்சி சுக்கு நூறாக போய் சரியாயிரும். சரிங்களா? அது என்ன முறை அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பௌர்ணமி நாளோ இல்லைன்னா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு, அதாவது முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை ஒரு கொடி வகையை சார்ந்தது. சரிங்களா? அந்த மூலிகையை அமாவாசை அன்னைக்குன்னோ இல்லை பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னோ விடியற் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போய் அந்த மூலிகையை சாபம் நிவர்த்தி செய்து காப்பு கட்டி அந்த மூலிகையை ஆணி வேறு அறாமல் என்ன செஞ்சுக்கிறோன்னா அந்த மூலிகையை பிடுங்கிறணும். சரிங்களா? பிடுங்கி அதோடைய வேரை என்ன செய்யணும்னா, ஒரு பச்சை கற்பூரம் கொண்டு அந்த வேரை எரித்து கறி பக்குவத்தில் வர்ற அளவுக்கு எரிக்கணும். சரிங்களா? எரித்து முடித்த பிறகு அந்த வேரை கல்வத்தில் போட்டு என்ன செய்றீங்கன்னா, அத்தரு, புனுகு, செவ்வாது, கோரோசனை, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் இந்த வஸ்துக்களை எல்லாம் போட்டு சேர்த்து ஒன்றா நைஸாக அந்த வேரோடு சேர்த்து அரைச்சி காராம்பசு நெய்னா நாட்டு மாட்டு பசு நெய் இருக்குது பாருங்கள். நாட்டு மாடாக இருக்கணும், சும்மா இந்த கிராஸ் மாடாக இருக்கக்கூடாது. சரிங்களா? நாட்டு மாட்டுடைய பசு நெய்யை ஊற்றி நம்மளுக்கு மை பக்குவத்துக்கு தேவையான அளவு ஊற்றி நல்லா அரைச்சி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அதை அரைக்கணும். இந்த மையை அரைக்கும் போது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைக்கணும். சரிங்களா? இப்படி சொல்லிக்கிட்டே அரைச்சி முடித்த பிறகு அந்த மையை வலிச்சு ஒரு தாமரை இலையிலையோ இல்லை ஒரு செப்பு டப்பாலையோ வலிச்சு வச்சுட்டு பூஜை ரூமில் விநாயக பெருமானுக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த மையைக்கு தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கெலாம் வச்சு அந்த மைக்கு என்ன செஞ்சுருங்கன்னா தூப தீபம் காட்டி பூஜை போட்டுருங்க. பூஜை போட்டு முடித்த பிறகு அந்த மையை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா 5008 முறை, சரிங்களா, நல்லா கவனமாக கேட்டுங்க, 5008 முறை இந்த மந்திரத்தை இந்த மைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மையானது என்ன செஞ்சோம்னா உயிர் பெற ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மை உயிர் பெற்ற பிறகு இந்த மையை குளிச்சு முடிச்சுட்டு மோதிர விரலால் அந்த மையை எடுத்து வலது கையில் மோதிர விரலால் எடுத்து அந்த மையை புருவ மத்தியில் நீங்கள் டெய்லி குளிச்சுட்டு எப்போதும் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட முடக்கமுமே சுக்குநூறு நம்மளுக்கு இந்த மாதிரி கட்டு போட்டிருப்பாங்க. ஒரு சில பேர்கள் திசை கட்டு நம்ம வளரக்கூடாதுன்னு சொல்லி சுற்றி கட்டுலாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த கட்டுலாம் போட்டிருந்தாங்கன்னா நம்ம தொட்ட காரியமெல்லாம் தொடங்காமல் அப்படியே தடைபட்டு போகும். அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கட்டு போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மாதிரி எப்பேற்பட்ட கட்டாக இருந்தாலுமே என்ன செஞ்ச ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, இந்த மையை வைக்க வைக்க ஒரு 21 நாளைக்குள்ளேயே எல்லா பிரச்சனையுமே சரியாகி உங்களுக்கு பழைய இழந்த சக்தியை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்கன்னா பெற்றுவீங்க. சரிங்களா? இதுதான் முடக்கத்தை நீக்கக்கூடிய ஒரு வழிமுறை. சரிங்களா? இதே முறையை நம்ம தாயத்தை அந்த வேரை ஒரு தாயத்தில் அடைச்சி மந்திர கொடுத்து நம்ம ஒரு வெள்ளி தாயத்தில் கழுத்தில் போட்டுக்கிட்டாலும் சரி அந்த முடக்கம் சரியாக போயிடும். சரிங்களா? இதை பல்வேறு வகைகளில் பயன்படுத்தலாம். சரிங்களா? இது ரொம்பவும் எளிமையான பரிகாரம். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லான விஷயம். சரிங்களா? நம்ம பெரிய இதுக்காக போய் பெரிய மாந்திரீக பூஜைகள் பண்ணி நம்ம இது பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஒரே ஒரு தாயத்திலேயே இந்த விஷயத்தை சரி பண்ணிட முடியும். சரிங்களா? இந்த மையை யாருக்கேனும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.